சத்தான உணவு பிரியர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கார்த்திகா. இன்னைக்கு நம்ம வீடியோல அதிகப்படியா நம்ம குழந்தைக்கு செஞ்சு கொடுக்க சாதம்னு பாத்தீங்கன்னா லெமன் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், அப்படின்னா தக்காளி சாதம். இதை நாளையுமே மறுபடியும் செஞ்சு கொடுத்து நமக்கே சலிப்பா இருக்கும். அப்படின்னு நம்ம ஒரு டிஃப்ரெண்டா ஒரு கீரையை வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ் செய்ய போறோம் நம்ம வீடியோல. அதுவும் நம்ம குழந்தைங்களுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ற விதத்துலயும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்கக்கூடிய பல்லாரி கீரையை வச்சுதான் இன்னைக்கு நம்ம ஒரு வெரைட்டி ரைஸ் செய்ய போறோம். அதுவும் ரொம்ப டேஸ்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். குழந்தைங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வல்லாரக்கீரை ரைஸ் செய்யறதுக்கு நான் 1 கப் வல்லாரக்கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை மிக்சி ஜார்ல போட்டு தண்ணி சேர்க்காம நைஸான பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓரளவுக்கு திரியா தான் இருக்கும். நம்ம சுத்தமா தண்ணி சேர்க்க கூடாது இதுல, அதனால கொஞ்சம் திரியா நான் அரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். கீ சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு, தேவைப்படுற அளவுக்கு நடக்கல எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். நம்ம போட்ட பொருள் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் 7 பல் பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்னதா 2 வர மிளகா பிச்சு வச்சிருக்கேன். இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் சின்னதா கட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கண்ணாடி பழம் வதக்கிக்கலாம். இப்போ கண்ணாடி பதம் வந்துருச்சு. வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். அரைச்சி வச்சு கீரையை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வல்லாரக்கீரைனாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வர்றது ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான். வல்லாரக்கீரையில பாத்தீங்கன்னா இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி மற்றும் நிறைய தாது சத்துக்கள் எல்லாமே நிறைய நிறைஞ்சிருக்கு. இந்த கீரையை வாரத்துக்கு 1 நாள் இந்த மாதிரி டிஷ்ஷா செஞ்சு கொடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்ச வல்லாரக்கீரையை நான் கூட சேர்த்துக்கிறேன். வல்லாரக்கீரை சேர்த்து கொஞ்சம் வணக்கி விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா மஞ்சள் தூள், சீரகத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1/4 லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா கலர் மாறாம இருக்கும். ஒரு புளிப்பு சுவையும் நமக்கு கிடைக்கும் அந்த டிஷ்ல. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசம் போற அளவுக்கு வணக்கிக்கலாம். பாருங்க, நம்ம போட்ட எல்லா மசாலா பொருளும் நல்லா வணங்கி நெய் அப்படியே தனியா பிரிஞ்சு வருது. இந்த டைம்ல 2 ஸ்பூன் துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் அடுப்புல இருக்கணுங்கிறது இல்ல. 2 கலக்கினதுக்கு அப்புறம் நம்ம வடிச்சு வச்ச ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு குக்கர்ல செஞ்ச சாதம் இல்ல, நம்ம பாத்திரத்துல வச்சு வடிச்ச ரைஸ் இது. அப்பதான் உதிரியா இருக்கும் சாதமும். நான் பாத்திரத்துல வச்சு செஞ்ச சாதம் எவ்வளவு உதிரியா இருக்குன்னு. வெரைட்டி ரைஸ் செய்யும் போது இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம சாதம் தனித்தனியா இருக்கும். டேஸ்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். நான் எடுத்த கப்ல 1.5 கப் அளவு ரைஸ் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உதிரியா சூப்பரான வல்லாரை கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய பேர் எங்களோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. எங்க வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.